அனல்வாதம்னா தன்னுடைய சமய கொள்கையை எழுதி நெருப்புல போடுவாங்களாம். அப்போ நெருப்புல போடும்போது நம்ம திருஞான சம்பந்தர் சிவமே பொருள் அப்படின்னு எழுதி போட்டிருக்காரு. அவங்க அஸ்தி நாஸ்தின்னு சமண மத துறவிகள்லாம் எழுதி போட்டிருக்காங்க. அவங்க எழுதி போட்டது அந்த அனல்ல, அதாவது அந்த நெருப்புல எரிஞ்சு கரியாயிருச்சு. திருஞான சம்பந்தர் போட்டது கரியாகல, நல்லபடியா இன்னும் தலைத்து வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறமா புனல்வாதம் செய்வோம் அப்படின்னு சமண மத துறவிகள்லாம் சொல்லியிருக்காங்க. திருஞான சம்பந்தரும் சரின்னு சொல்லவே எல்லாரும் நம்ம வைகையாத்துக்கு போயிருக்காங்க. அங்க போய் ஏட்டுல எழுதி விடணுமா. அவங்கவுங்க சமய பொருளை எழுதி விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணிக்கு எதிர் திசையில அடிச்சு வரணுமா. அதுதான் சரியான சமயமா. நம்ம திருஞான சம்பந்தர் சிவமே பொருள் அப்படின்னு எழுதியே விட்டுருக்காரு. அவங்க அஸ்தி நாஸ்தின்னு விட்டுருக்காங்க இல்லையா, அவங்களோட தண்ணியோட அடிச்சு போயிருச்சு. திருஞான சம்பந்தர் எழுதி விட்டது அவங்க அந்த தண்ணிக்கு எதிர் திசையில அந்த அரசர்கிட்டயே வந்துருச்சான். அதுல அவர் வேந்தனும் ஓங்குக அப்படின்னு எழுதுனதுனால அவருடைய சொல் பலிக்கணும் இல்லையா. அதனால கூன் பாண்டியனா இருந்தவரு அன்னையில இருந்து நின்ற சீர் நெடுமாற நாயனார் ஆனாரு.